எங்கள் வீட்டில் 2 அராத்து இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே அராத்து தான். ஆனாலும் இவங்க ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா இந்த கருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் டைசன். அது ரோட்டில் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழியில் நானும் என் பையனும் வந்தோமா, அப்போ வர்ற வழியில் இது எல்லார் பின்னாடியும் ஓடியாந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட அதை வீடியோ போட்டிருக்கேன் குட்டியாக இருந்தப்போ. எல்லாம் உடம்புலாம் ரொம்ப சொறி சிறங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை தூக்கிட்டு வந்து டாக்டரோட சஜஷன் படி மருந்து மாத்திரைலாம் போட்டு சரி பண்ணி, அவங்களோட அராத்து ரொம்ப ரொம்ப அராத்தாக இருக்கும். அப்படியே கடித்து அவங்க பாசத்தை ரொம்ப ரொம்ப பொழியும். அந்த அளவுக்கு கடிக்கும், புடவெல்லாம் பிடிச்சி இருக்கும். ரொம்ப ரொம்ப அடாவடி பண்ணும். இவங்க பாருங்களேன், இந்த டைசன் என்கிட்ட வந்துச்சுன்னா ரிக்கி தூரமாக போயிடுவாங்க. அவங்க ரொம்ப பொறாமையும் கூட. என்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசம். இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு லக்கி பர்சன்னா என்னோட ரிக்கின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தது. அப்புறம் இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒவ்வொரு லக்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தா என்னோடய ரிக்கி ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன் அப்படி தான் சொல்லலாம். இவங்க எப்படின்னா, இந்த ரிக்கி ரொம்ப அராத்து பண்ணாதுன்னா வண்டியிலலாம் ஏறிக்கும். நான் கடைக்கு போகிறேன், ஆஃபீஸ் டைம் போவேன், ஆஃபீஸ் போகிற நேரம் அதுக்கு தெரியும். அப்போல்லாம் அடாவடி பண்ணாது, மேலே வண்டியில் ஏறிக்காது. மற்றபடி நான் கடைக்கு போகிறேன்னு தெரிஞ்சுதுன்னா போச்சு, வண்டியில் ஏறிக்கும். அந்த மாதிரி கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அந்த ரிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னா அப்படியே ஒரு சின்ன ஹக் பண்ணி அதை தடை விட்டேன்னா போதும், அப்படி போய்டும். அவங்க 2 பேரும் குணாதிசயமாக அந்த மாதிரி.